ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க சாங் வந்து பண்ணாக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கேன். ஸோ சிவகார்த்திகேயன் அண்ணனுடைய இப்போ ரீசெண்டாக ஒரு சாங் வந்துச்சு பாருங்கள். ஸோ அந்த சாங் தான். ஸோ அந்த சாங்கில் என்னோடய ஸ்டைலில் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும் நம்புகிறேன். ஸோ நல்லா இருந்துச்சுனாக்க மறக்காமல் ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுக்குங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு குயிக்காகவும் ஷார்ட்னஸ் ஸ்வீட்டாகவும் நம்மளோட ஸ்டைல் நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம பேஜை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த டாப் யூசப் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன் அப் பண்ண சொல்லும். உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். எத்தில் ப்ளஸ்ஸே இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க ரிமூவ் பேக்னு ஒரு ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல இமேஜ் ப்ளஸ்மே இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபைல் ஷோகும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக வந்து பண்ணாக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே டவுன் இருக்கா அது கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ நாம் இந்த ஆப்பை வந்து பண்ண க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கனாக்க இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்டை எப்படி உங்கள் ஐட்மோஷனில் இன்வால்வ் பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ப்ராஜெக்ட் இன் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஓகே, ஸோ அது கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் நேம் ஷோ தான் அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவால் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலைல 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே ஃபான் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலைல 3 பட்டன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டல்னு இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டோ பண்ண ஃபாண்ட் இருக்கும். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஃபாண்டு கொடுத்துருக்கா ரெண்டுத்துமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ளஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட் இருக்கா அது கிளிக் பண்ணால போதும். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள் ஐட்மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் வந்து வர்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஐட்மோஷனில் இம்போர்ட் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் இப்படி வந்து பண்ணாக்க ஷோகம். ஸோ ரொம்ப விஷயம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஜஸ்ட்டு ஒரே ஒரு கிளிக்கில் நம்ம எடிட் பண்ணிடலாமா? பட் இந்த வீடியோ நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு 3 hours ஆயிடுச்சு. பட் நீங்கள் ஒரே கிளிக்கில் எடிட் பண்ணிடலாம். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்க மறக்காமல் கொஞ்சம் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணிக்கிறீங்களா? என்ன பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் பார்த்து பண்ணி விடுங்க. ஓகே, நீங்கள் ப்ராஜெக்ட்டும் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கனாக்க இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷனை வந்து பண்ணாக்க ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக இந்த கார்ட்டூன் இமேஜ் எங்கே வருதோ அந்த இடத்துக்கிட்ட வந்துக்குங்க. இப்போ அப்படியே மேல் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல அந்த கார்ட்டூன் இமேஜ் இருக்கா அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ட் பண்ணுற கொடுத்துட்டு இந்த ஸ்டாரிங் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் பிஎன்ஜி பிக்கை நான் கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள். அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணல போதும். கரெக்டாக இந்த எஃபெக்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆகிடும். உங்களோட பிக்கு கொஞ்சம் சரி ஆயில்னாக்க அப்படியே நீங்கள் பேக் போகிறீங்க. கீழே முடிச்சு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, அவ்வளோ. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இது ஆட் ஆயிடுச்சா? ஓகே. ஸோ இப்போ அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வந்தனாக்க இந்த இடத்துல வந்து பண்ணாக்க இந்த ஒரு இமேஜ் மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த இமேஜ் வந்து பண்ணாக்க உங்கள் தலையில் கரெக்டாக ஆட் ஆகிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கரெக்டாக 6 பாயிண்ட் கிட்ட வந்தீங்கன்னாக்கா மேலே அந்த டெஸ்டிக் மேலே கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் விரலால் அப்படி மூவ் பண்ணி கரெக்டாக உங்கள் தலைக்கிட்ட வர்ற மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுருக்குங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இடத்துல அம்பு இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். ஜஸ்ட் அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக உங்கள் ஆர்ட்டுக்கிட்ட வர்ற மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் இங்கே ஸ்டுடியோ. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி சூப்பரான வீடியோ உங்களுக்கு ரெடி ஆச்சா? அதுவும் ஒரே ஒரு கிளிக்கில் பண்ணிட்டீங்க நீங்கள். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கின்றது ஒரு டைம் 2 டைம் இங்கே வந்து பண்ணாக்க நீங்கள் செக் பண்ணிவிட்டேன் மேலே காலில் சூப் பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சூப் பண்ணிங்கனாக்க இந்த வீடியோ வந்து பண்ணாக்க சூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுனாக்க மறக்காமல் ஒரு லைக் மட்டும் தட்டிட்டுக்குங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கனாக்க இன்ஸ்டாமிலே என்னை டேக் பண்ணி விடுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ பேர் கிரியேட் பண்ணுறீங்கன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.